Hi student, 12th Max chapter 5 exercise 5.5 9 sum பார்க்கிறோம். On lighting a rocket cracker, it gets projected in a parabolic path and reaches a maximum height of 4 meter when it's 6 meter away from the point of the projection. Find the angle of projection. சரிங்களா? இப்போ angle of projection என்னன்னு கேக்குறாங்க. ராக்கெட் ஒரு ராக்கெட் நம்ம வரைஞ்சிக்கிறோம். இதான் வந்து கிரவுண்ட். இது வந்து கிரவுண்ட். இப்போ இங்க தான் வந்து ராக்கெட். ஓகேங்களா? இப்போ இந்த ராக்கெட் வந்து எவ்வளவு ஹைட் போகுதுன்னா மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 4 மீட்டர். இப்போ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 4 மீட்டர் போகுது. சரிங்களா? இது மேக்ஸிமம் ஹைட் வந்து 4 மீட்டர் போகுது. இப்போ ஹைட் 4 மீட்டர் போயிடுச்சு. சரிங்களா? 4 மீட்டர் மேக்ஸிமம் ஹைட் போன அப்புறம் அது என்ன ஆகுது, கொஞ்சம் டவுன் ஆகி திரும்ப வந்து கிரவுண்ட் சைடுக்கே வந்துருது. இப்போ when it reaches 6 meter away from the point of projection, இது 4 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு போகும்போது இங்க இருந்து அந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு அது போயிருக்குன்னா 6 மீட்டர்ஸ் அவே. சரிங்களா? 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இது 4 மீட்டர் ஹைட் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. சரிங்களா? இப்போ இது எங்க வந்து விழணும் அப்படின்னீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து 6 மீட்டர் வந்திருக்கு. அப்போ இந்த சைடும் கண்டிப்பா எப்படி வந்து விழும், 6 மீட்டர்ஸ்ல வந்து விழும். அப்புறம் டோட்டலா எங்க வருது, இங்க ஒரு 6 மீட்டர், அப்ப என்ன வரும், இங்க ஒரு 6 மீட்டர்ஸ் வரும். சரிங்களா? இவ்வளவுதான். இப்போ என்ன கேக்குறாங்க, ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனா இதான் கேக்குறாங்க. இப்போ எவ்வளவு இது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்னன்னு கேக்குறாங்க, கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இது அப்படியே ஒரு ஆக்சிஸ்ல பிக்ஸ் பண்ணிடலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல பிக்ஸ் பண்ணிடலாம். நான் டயக்ராம் போடுறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து வெர்டெக்ஸ் வி ஆஃப் 0,0. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளோ 6 மீட்டர், இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளோ, அதுவும் 6. மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ 4. இப்போ இந்த பாயிண்ட் குறிக்கலாம், அப்புறம் இந்த பாயிண்ட் குறிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும்னா எக்ஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதணும், அப்புறம் ஒய் எழுதணும். எக்ஸ் இது ஹரிசாண்டலா இருக்கிறது, எக்ஸுக்கு பேரலா இருக்கிறது எக்ஸ், ஒய்ன்றது இதுதான். சரிங்களா? ஒய் ஆக்சிஸ் இருக்கிறது ஒய். அப்போ என்ன எழுதுறோம், 6,4. இங்க என்ன எழுதுறோம், 6,4. இது என்ன குவாட்ரன்ட்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட், தேர்ட் குவாட்ரன்ட். தேர்ட் குவாட்ரன்ட்ல எக்ஸும் மைனஸா இருக்கும், ஒய்யும் மைனஸா இருக்கும். அப்ப இங்க என்ன எழுதணும், -6,-4. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் எழுதுறோம். இந்த பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் எழுதணும். ஹரிசாண்டல் என்னது 6, வெர்டிகல் என்ன 4. ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் எழுதுறோம், அப்புறம் வெர்டிகல் எழுதுறோம். இப்போ எக்ஸ் பாயிண்ட்லாம் இங்க பிளஸ்ல இருக்கும், ஒய் பாயிண்ட்லாம் இதுல எங்க என்ன இருக்கும், மைனஸா இருக்கும். அப்ப 6, என்ன வரும், -4 வரும். 6, ஓகேங்களா? இதை வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், இதை வந்து பின்னு வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் தான், PQ கூட வச்சுக்கலாம். இப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இந்த பாயிண்ட்ல, இந்த -6, இந்த பாயிண்ட்ல என்ன ஆங்கிள், என்ன ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்னன்னு கேக்குறாங்க, கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ல இருக்கு. சரிங்களா? இது பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ல இருக்குது. பை தி given data, the parabola is open downward. அப்போ அதனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், therefore open downward ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. சரிங்களா? ஓப்பன் டவுன்வர்ட்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. இப்போ இதுல பாயிண்ட் நம்ம அப்ளை பண்றோம். எந்த பாயிண்ட் அப்ளை பண்றோம், a of -6, -4 இந்த பாயிண்ட் அப்ளை பண்றோம். எதுக்காக இந்த பாயிண்ட் அப்ளை பண்றோம்னா, இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், a ஓட வேல்யூ கிடைக்கும். அதுக்காக அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். a of -6, -4 lies on it. இந்த பாயிண்ட் இந்த டயக்ராம் மேல இருக்கு. அப்ப இதை அப்ளை பண்ணுங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலா -6, ஒய்க்கு பதிலா -4 அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்ப என்ன கிடைக்கும், -6 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a. ஒய்க்கு பதிலா நம்ம அப்ளை பண்ண போறது -4. அப்ப என்ன போறோம், -4. சரிங்களா? கண்டிப்பா என்ன பண்ணணும், பிராக்கெட் போடணும், ஏன்னா -4 இருக்கிறதுனால. -6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36 ஈக்குவல் டு மைனஸ் என்ன கிடைக்கும், பிளஸ் கிடைக்கும். 4 × 4 என்ன வரும், 16a அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ a அப்படியே கிடைக்கும், இந்த 16 இந்த சைடு தள்ளிருங்க, மல்டிபிள் இந்த டிவைட் ஆயிடும். 36 divided by 16 அப்படின்னு வரும். therefore a equal to 36 divided by 16. சரிங்களா? கேன்சல் பண்ணலாம், 9 டைம்ஸ் வரும். 9 4s are 36, 4 4s are 16. அப்ப a equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 divided by 4 கிடைக்கும். சரிங்களா? இது அப்படியே கிட்டும். இதை இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணிருங்க. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல a க்கு பதிலா அப்ளை பண்ணுங்க. இப்போ 1 implies x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4. a க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறீங்க, 9/4y. சரிங்களா? இந்த இடத்துல a க்கு பதிலா 9/4 அப்ளை பண்றோம். இப்போ 4 4 கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், -9y வரும். அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் டு -9
ஒய். சரிங்களா, நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல பாயிண்ட் என்ன, -6, -4. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வேணும்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸ்லோப் அதாவது டேன்ஜென்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லோப் கிடைக்கும். dy/dx தான் வந்து ஸ்லோப். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதுதான் வந்து ஸ்லோப். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும், 2x. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. 2 முன்னாடி வந்துடும், அடுக்குல ஒன்று குறைஞ்சிரும். அதான் டிஃபரன்ஷியேட் பண்றது. 2 முன்னாடி வந்துடும், அடுக்குல ஒன்று குறைச்சிருங்க. 2ல ஒன்று குறைச்சிங்கன்னா என்னது, 1 தான் வரும். அதை போட தேவையில்ல, 2x. அதே மாதிரி -9 அப்படியே வச்சுங்க. ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா, ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம், அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், dy/dx கிடைக்கும். அப்போ y பதிலா என்ன அப்ளை பண்றீங்க, dy/dx. சரிங்களா, இப்போ dy/dx மட்டும் இங்க வைங்க, -9 சேர்த்துருங்க. அப்போ 2x/-9 வரும். திருப்பி எழுதிக்கலாம். அப்போ dy/dx ஈக்குவல் டு -9 சைடு வந்துடும். அப்போ 2x/-9. ஓகேங்களா, நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும், -6, -4. ஆனா ராக்கெட் இங்க தான் போகுது, இங்க இருந்து தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் இங்க அப்ளை பண்றீங்க. அட் -6, -4. அட் a of -6, -4. இந்த பாயிண்ட் அப்ளை பண்றீங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -6ம் ஒய்க்கு பதிலாக -4 அப்ளை பண்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் இருக்கு, -6 அப்ளை பண்ணிடுறீங்க. ஒய் இல்ல இங்க. சரிங்களா, இப்போ dy/dx இங்க இருக்குது. இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது என்னவா மாறிடுது, ஸ்லோப்பா மாறிடுது. ஸ்லோப் dy/dx என்ன அர்த்தம், tan θ அப்படின்னு வரும். அப்போ tan θ எழுதிருங்க. அப்போ tan θ எந்த ஸ்டெப்ல பாயிண்ட் அப்ளை பண்றோமோ, எக்ஸ் கேன்சல் ஆகுதோ அந்த ஸ்டெப்ல tan θ எழுதிருங்க. tan θ ஈக்குவல் டு 2x பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம், -6 டிவைடட் பை கீழே என்ன ஆகுது, -9. சரிங்களா, மைனஸ் கேன்சல் பண்ணிடுறோம், பிளஸ் ஆயிரும். 2 × 6 12 டிவைடட் பை 9. அதுக்கு முன்னாடியே இதை கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும், 2 டைம்ஸ் வரும். சரிங்களா, இங்க என்ன வரும், 3 டைம்ஸ் வரும். சரிங்களா, 2 3 6, 3 3 9. சரி, 2 × 2 என்ன வரும், 4 டிவைடட் பை கீழே டினாமினேட்டர் என்ன ஆகுது, 3 மட்டும் இருக்குது. இப்போ tan θ ஈக்குவல் டு 4/3. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. tan θ ஈக்குவல் டு 4/3. This implies நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வேணும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன வரும், θ மட்டும் கண்டுபிடிக்கணும். θ மட்டும் இங்க வச்சுங்க, tan அன்செட்டில் இருங்க. அப்போ θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 வரும். θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3. ஓகேங்களா, θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3. Therefore, the angle of projection is θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 4/3. சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனல் நியூவா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.